கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எஸ்ஜே சூர்யாவோட காஸ்டியூம்ஸ் அதிகமான இது வந்து ரெட் ரிசம்பலன்ஸ் இருக்கு, ரெட் ஷேட்ஸ் இருக்கு, ரெட் டிஷர்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடத்துல தான் வேற கலர் பார்க்க முடியுது. அதோட காரணங்கள் பற்றி அதாவது எதிரியுடைய பார்வை பாயிண்ட் ஆஃப் வியூ விஷுவல்ஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட அந்த டிஸ்பிள் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன கலர்ஸ் வந்து அந்த எதிரிக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு டோன் பார்த்தீங்கன்னா அந்த எதிரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு குறிப்பிட்ட டோனில் அந்த டோனில் தான் வந்து ரேப்போட விசிபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் அதோட அந்த ரெட் ஸ்பெக்ட்ரம், வெப்ஜிஆரில் இருக்கக்கூடிய அந்த கடைசி ஸ்பெக்ட்ரம் ஆரஞ்சு ரெட், அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் வந்து எனக்கு அதிகமாக படாது, தெரியாது, ரெஜிஸ்டர் ஆகும். இன்ஃபேக்ட் சிம்பிளாக சொன்னால் தெரியாது அப்படின்னு நான் படித்தேன் ஆர்டிகல் படிச்சிருக்கேன். ஸோ நமக்கு விஷுவலி ரேப்போட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த டிஃபரன்சியேஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு சிவப்பு கலர் சட்டையில் நம்ம கொடுப்போம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மூடில் இந்த படம் இருக்கும் அப்படின்னு அதாவது அஞ்சனம் அழைக்கக்கூடிய அப்படிங்கிற தனித்து தெரியும், அவங்களோட உலகத்திலிருந்து அவன் தனித்து தெரியும் அப்படின்னு நாங்கள் விஷுவலி யோசிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த சட்டையை படத்தில் பெரும்பான்மையான காட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன், ஒரு பேஸ்டல் ப்ரௌன் டோன் தான் இருக்கும். அது வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டில் இருக்குது, கதவுல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட யாராவது இருந்தாங்க அவங்களோட காஸ்டியூம்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே பேலட்டில் தான் இருக்குது. இவருக்கு மட்டும் வந்து அது வந்து ரொம்ப நல்லா விலைக்கு வந்து நல்லா பறிச்சுன்னு தெரியும். ஏன்னா எடுத்துலேயும் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூணுல 100 பேர் அஞ்சனை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ரோட்டில் வெளியே பார்த்தா தீ கழிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தவிர்த்தியும் வந்து ஒரு தனி அடையாளம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த விஷுவலி வேற மாதிரி சப்கான்ஷியஸ்லி தெரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். இந்த 2 ரீசன் தான் வந்து அவருக்கு தொடர்ந்து அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற அளவுக்கு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணலாம் பிளான் பண்ணேன். அவுட்டோர் என்வாயர்மெண்ட்ல எங்களால் பேக்ரவுண்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால வீட்டில் ப்ராப்ளம்க்கு 2 யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துல வந்து எல்லோ ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ரேட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயம். அது அவங்களோட ஃபேமிலி அந்த ரேட்டை பேரண்ட்ஸ் வந்து ஒரு கிரவுண்டில் வந்து அதை விட்ட மாதிரி இருக்கும். அங்கே வந்து கழுத்தில் அதை சாப்பிட்டாதான் ஒரு கொஸ்டின். அதாவது எனக்கு கிளைமேக்ஸ் லொகேஷன் வந்து அடர்த்தியான ஒரு லொகேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சப்கான்ஷியஸ்லி ரிஸ்க் ஆகிட்டேன். ஏன் அடர்த்தியாக போகக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து அந்த முக்கிய கதாபாத்திரம் அஞ்சனங்கிற முக்கிய கதாபாத்திரம் அவன் கூட இருக்கக்கூடிய அந்த எரியும் அதை தவிர்த்து எந்த அட்டென்ஷனும் படக்கூடாது ஆடியன்ஸ் மத்தியில். பேக்ரவுண்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எம்டி பேக்ரவுண்டாக இருக்கு அப்படின்னு நான் விஷுவலாக டிஓபியில் கேட்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமா பாடல்கள் ஷூட் பண்ணும்போது ராஜஸ்தானில் போய் டெசர்ட்லாம் ஷூட் பண்ணுவாங்க. வந்து தள்ளுமலை சங்கனத்தை ஷூட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் போகும்போது 100% உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். ப்ளஸ் அந்த அங்கே ஒரு இன்டென்ஸான ஒரு எமோஷன் இருக்கு அந்த இடத்துல. பட் அந்த எமோஷனுக்கு கான்ட்ராஸ்டாக அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும்னு நான் இருக்கிறாங்க. ஒரு வறண்ட இடமா இருக்கு, ஒரு வந்து உயிர் இல்லாத ஒரு இடமா இருக்கு. இதுதான் இதுக்கான காரணம். பட் நீங்கள் கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த இடத்துல வந்து கழுத்து வரலாம், இல்லை காரணம் வரலாம். பட் ஒரு உயிரினம் வந்து அதை ஒரு இடத்துல ஒரு ஹாபிச்சல் இருக்கும்போது அதை பாதுகாத்து ஸோ அந்த நம்பிக்கைகள் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது இந்த தீம் வந்து ஒரு அர்த்தம் தீம். எல்லா வீட்லையுமே எதிர்கொள்ள இருக்கும், நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். ஸோ வெளியில வீட்டில் வந்து உங்கள் ரேப்பில் இருக்கும், ஆக்ட் பண்ணிருக்கோம், நம்ம பாக்ஸ் வச்சு அது வந்து எங்கேயாவது விட்டுருவோம், ஹெல்ப் பண்ணுவோம். இதை வந்து தீமா இருந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அதில் நிறைய ரிசர்ச் இருக்கும். டெஃபினட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். திருவண்ணூரில் அவன் வீட்டில்
பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடைக்கிறது முன்னாடி பெரிய ஃப்ளோர் சைஸ். ஸோ நான் ஒரு நாள் முடிச்சுட்டு வேறு சில கடைகள் வேறு சில தேவைப்பாடு பேசிட்டு ப்ரடாமினெட்லி வீட்டில் இருப்பேன். இல்லை என் டெஸ்ட்டில் உட்காந்து ஏதாவது படம் பார்த்து எழுதுறேன் அப்படின்னா சர்வருக்கும் ஒரு எடி வந்து வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அந்த எலியோட நோக்கை நான் பார்க்கவே கிடையாது. ஒரு எலி அப்படின்னு முதல்ல எனக்குள்ள எழுத பார்க்குறது இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு எலி தானே, அது எங்கேயாவது எடுத்துட்டு போகலாம், உங்களுக்கு கொண்டு போனாங்க எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பாத்திரம் இந்த படத்தில் பார்க்குற அந்த பைப்பை கிடைச்சது, அந்த பீன் பேக் கிடைச்சது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து எனக்கு நிம்மதி குறைக்கிறது விஷயம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு டென்ஷன் ஒரு டார்ச்சரில் தான் இருந்தது. அந்த டார்ச்சர் தான் ஆர்வம் பிடிக்கும் கூட வந்து அதை சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு போனோம்னா ஆச்சா இந்த எலி வீட்டை பண்ணி வச்சிருக்கேன், அந்த எலியெல்லாம் பிடிக்க முடியாது, அழிக்க முடியாது, பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எதார்த்தம். ஸோ நான் இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கேன், அந்த எலி தமாஃபுல் உருவத்தில் இருக்கு, அது வந்து என்னை இப்படி ஓட விடுது அப்படிங்கிறதா வந்து தெரிகிறது. இந்த கதையில எழுதுறதுக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இல்லை. ஏன்னா வந்து கதை ரொம்ப சின்ன கதை, ரொம்ப தெரியாது. இந்த கதையோட முதல் வடிவம் எஸ்.ஜே. சூர்யா சார் உள்ள இல்லாத போது முதல் வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பேஜஸ் தான் கதை. 100 minutes தான் பாடல்கள் இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல், அதுக்கப்புறம் வெறும் எலியும் அஞ்சில் மட்டும் இருந்து நல்ல டைட்டான ஒரு 100 minutes ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சேன். சரி, அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வரும்போது, ஹீரோயின் உள்ள வரும்போது, அதுக்கான வியாபார சூழல் கணக்கில் எடுத்துக்கிட்டு, அதுக்கான வெகுஜன ரசனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, அது நடுவில் என்னோட கருத்தையும் என்னுடைய அழகியிலும் கெடாமல் அந்த படத்தை எப்படி பிரசன்ட் பண்ண முடியும்னு பண்ணதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பேப்பரில் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் இருந்து எழுதி வந்து கதை கிட்ட நினைக்கிறாரு அப்படின்னு எழுதுறதுல பெரிய நாவலுக்கு வந்து மிகச்சிறந்த கலை சிந்தனையும் கிடையாது. ஆனால் அது எடுக்கிறதுக்கு அது சொல்லுவேன். ஸோ நான் முதல் முறையாக சொல்கிறேன், இங்கே யாருக்கும் சொல்லலை, திரைக்கதை எப்படி சினிமா சார்ந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒயிட் ராக்கை தான் வந்து பெயிண்ட் பண்ணி இந்த படத்தில் யூஸ் பண்ணோம். ஸோ வெள்ளை எழுதி படத்தில் பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு உயிரோட எழுதி வச்சு தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ வெள்ளை எழுதிக்கு யார் லைசன்ஸ் யாரா வச்சுருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு ஃபுட்டில் யூஸ் பண்ணுற கலர்ஸ் மூலமாக அந்த வெளியே பெயிண்ட் பண்ணி அதோட அந்த சிவப்பு கலர் கண்ணை வந்து நாங்கள் சிஜியில் கருப்பு கலர் கண்ணாக மாற்றுவோம். இதுதான் வந்து இந்த எளிய உயிருள்ள ஒரு விஷயமா கொண்டு வந்து ஒரு விஷயம். ஸோ அன்லைக் ஒரு பிளாக் ராக் கருப்பு வீட்டில் இருக்கிற சொல்லி அதை விட ஒயிட் ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்டு மாதிரி தான். அதை எடுத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், டியூட்டிங்காக ஓடும். நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அந்த லைவாக கேண்டிடாக இயல்பாக யதார்த்தமாக பண்ணலாம். ஸோ இது சாத்தியமாக முதல்ல நான் செக் பண்ணுறோம். ஒயிட் ராக்கை வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது சாத்தியம் அப்படின்னு பார்த்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து கலர் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சிஜியில் ஃபஸ்ட்டு கலர் பண்ணலாம்னு யோசிச்சோம். சிஜியை விட்டு அவங்க கொடுத்த கொட்டேஷனும் அவங்க கொடுத்த விஷயங்களும் இந்த படத்தோட பட்ஜெட்டே அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். சரி, இது எப்படிதான் சாத்தியம், எப்படியாவது வந்து இந்த கலரை கொண்டு வந்து முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் அதுக்கு ஒரு டீம் வந்து ஃபுட் கலரில் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு எந்த எரிச்சல் இருக்கக்கூடாது. அது வந்து அதை நக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுன்னா 2 நிமிஷத்தில் அது நக்கி அந்த கலர்லாம் போய் வெள்ளை கலர் ஆகும். ஸோ அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதனால அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி ஃபுட் கலர் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த ரவி அனிமல்ஸ் ஸ்னேக் ரவி பாம்பு மாதிரி. ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு அந்த ப்ராப்பராக பண்ணி கொடுத்து அப்புறம் அந்த லைட்டு முன்னாடி நிற்கிறதா எவ்வளோ நேரம் ஒரு 5 அடிக்கு நாங்கள் அனிமல் வெல்ஃபேர் போட்டு பர்மிஷன் பண்ணி அதான் ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு. எங்கள் ரோட்டில் ஆயிரக்கணக்கான எலிகல்ஸ் ஆகும். ஆனால் அந்த எலியை நான் ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் கண்டிஷனில் என்ன மெட்டரில் ஷூட் பண்ணணும், வாழ்க்கை சர்டிஃபிகேட் வந்து அந்த எலியை வச்சுட்டு இருந்த அந்த கேஜ் வந்து ப்ரீதிங் இருக்காது, ஃபுட்டு ஒழுங்காக கொடுத்தோம்னா அது வந்து எவ்வளோ நேரம் ஒரு எலியை ஷூட் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஷூட் பண்ணணும், அந்த கம்ஃபர்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த உயிர் மேலே இருக்க வேல்யூ ஜாஸ்தியாக போச்சு சப்கான்ஷியஸ்லி அந்த ப்ராசஸ். ஸோ ப்ராக்டிக்கலி வந்து அந்த எலியை ரெடி பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒன்று படத்துக்கு தேவையான அவுட்டு எலி நம்பணும்ல, அதுக்காக சேலஞ்ச் இருந்துச்சு. அடுத்த சேலஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னுடைய கதையில் இருக்கிற காட்சிக்கு ஏற்ற மாதிரி வேணும். அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏறி வந்து நிற்கணும்னா அது விளையாடுற மாதிரி ஒரு மேஸ் சின்ன சின்ன கட்டைகளை வச்சு ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்று பண்ணோம்னா அந்த படிக்கட்டில் மேலே வந்து கட்டிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வேற ஆக்டிவிட்டி, அந்த பக்கம் கேமராவில் பார்த்தீங்கன்னா என் காட்சிக்கு தேவைப்படுறது ஒரு ஷார்ட். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டையும் வந்து நாங்கள் இப்படிதான் எது பண்ணால் அந்த எலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி ஓடி வரணும் அப்படின்னா அந்த எலி காணல் விட்டா அதுக்கு காணலில் டிராவல் பண்ணுறது பிடிக்கும். இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போகிறத விட அது வந்து காணலாக டிராவல் பண்ணுறது அது பிடிக்கும். அதே மாதிரி ஒரு 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 அந்த ரிமோட் ஷாப்ல வந்து அது ஏறி வரணும் அப்படின்னா
ஒரு பெட்டியை வச்சுட்டு அந்த பெட்டி மேல அந்த எலியை வச்சிட்டீங்கன்னா அதுவா எட்டி அந்த இடத்துல பார்க்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் முடியாத இடத்துல கோப்ரோ பயன்படுத்தும். ஆக்சுவலாக கோப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ரேட் ஷாட்ஸ் எங்கெல்லாம் கண்டினியூட்டி இருக்குதோ அங்கெல்லாம் கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது அழகியலுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் வந்து எனக்கு படத்தில் நான் நினைச்ச காட்சியை வெளியே கொண்டு வரதுக்கும் அவங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு மூடு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. எலியோட பார்வையும் ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு மூடு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்துச்சு. எலியை ஷூட் பண்ண ஒவ்வொரு ஷாட்டுமே இருந்துச்சு. நிறைய பேர் அது சிஜிலாம் சொன்னாங்க. சிஜினா என்னன்னே தெரியாதவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேமுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அது எத்தனை மணி நேரம் எந்த நாளும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது சாத்தியக்குள்ள பாசிபிள். பட் நம்ம சைஸ் பட்ஜெட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட அதை பண்ணிருக்க வாய்ப்பு. ஏன்னா எல்லா லீடிங் கம்பெனிஸ்லயும் 3D மாடல் காட்டு காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாலியா இருக்கும். அந்த சிஜி நம்பி நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு உண்மை இருக்கணும்னு விரும்புவேன். அது ஒரு உயிர் அப்படிங்கிறது இந்த கதையோட வேல்யூ. ஒரு உண்மையான உயிராக தான் இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையான உயிராக இருக்கணுங்கிறது நான் இதமா இருக்கேன். ஸோ அதனுடைய விளைவு தான் நீங்க பார்த்த நிறைய விஷயம். நிறைய விஷயம் ஒரே ஆன்சர். இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரிஜினல் எலி அப்படின்ற மாதிரி இருந்து ஒரு பக்கெட்ல வந்து அந்த எலியை உள்ள முக்கிற மாதிரியான ஷார்ட் வந்து எலியை ஒத்துக்காங்க. பர்மிஷன் கேட்டிருந்தாலும் அது கொடுத்துட்டாங்களா? பேக் கேன் ஸ்விம் பண்ணி அது நிறைய பேருக்கு தெரியும். சீவேட்லாம் ட்ராவல் பண்ணணும், பைக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும். எலியால் வந்து சரி மூழ்காது. ஸோ அதனால வந்து அது கம்ஃபர்டபுளாக ஜாலியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ்ல வந்து நீங்க இந்த கதையோட மூடுல கொண்டு வந்து அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. பட் நான் அதை ஷூட் பண்ணும்போது அது ஒரு விஷயம் தண்ணியில வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு கோப்ரோ வச்சு அடியில் நீங்க பார்த்த ஷாட்ஸ் கோப்ரோ ஷாட் பாட்டு மேலே இருக்கிறது மட்டும் கேமரா ஷூட் பண்ணும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மொத்தம் ப்ராசஸ். அதனால அது கம்ஃபர்டபுள் தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி உள்ள இருக்கும் அந்த சீன். ஸோ அதனால அது மேக்கிங்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருந்துருக்கோம். அவங்களோட ஹெல்த் அண்ட் கண்டிஷன் அதனால வந்து பிரச்சனை இருக்கணும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. இதனால பட் வெளியே காப்பது நினைச்சிருக்கோம் அப்படின்றது. ஆமா, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க முடிச்சுட்டாங்க எதுக்கு அந்த பூனை போனீங்க. இது என்ன சொல்றது, ஒரு திரைக்கதை மொழி தான். இப்போ ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் சாவாங்க. ஆனால் நம்மளோட பார்வை வந்து அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாநாயகன் மேலையும் அந்த கதாநாயகனுடைய உறவுகள் மேலையும் அந்த கதாநாயகனுடைய எண்ணத்தின் மேலும் நம்மளோட கதை பயணிக்குது. ஸோ அதனால என்னோட கதையை சொல்வதற்கு பிரதான கதாபாத்திரங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக தேவைப்படுச்சு. தவிர மற்ற கதாபாத்திரங்கள் மீது இருக்கக்கூடிய இதில் பாத்திரம் நான் கதையை சொல்ல முடியாதுன்றது ஒரு யதார்த்தம். லாஜிக்கல் கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அது திட்டமிட்டு செய்யப்படலை. திரைக்கதையில சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காகவும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு திரைமொழியின் மீது நான் பயணிச்சிருக்கேன். உங்க கேள்வி வந்து சரினா அதுக்கான பதில். அந்த ரேட்டை வந்து அவர் வந்து பாக்ஸ்ல போட்டு தூரமா எடுத்து பட் அந்த ரேட் கரெக்டா அந்த ரூட்லாம் தெரிஞ்சு மறுபடியும் அதே ரூட் வர்றது வந்து கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு. இதுல லாஜிக் பாருங்க. சின்ன வயசுல ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் பெட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல வரும்போது எங்க பாட்டி வந்து பல பூனைகள் வந்து அந்த ஒரு கட்ட ஒரு குறிப்பிட்ட டைம்ல என் வீட்டில் ஒரு 7 பூனை இருக்கும், கோழி இருக்கும், கிளி இருக்கும். அப்புறம் எங்க பக்கத்துல இல்லை புறா வளர்த்தாங்க, அதுக்கு பக்கத்துல இல்லை முயல் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டில் ஒரே நேரத்தில் 4 நாய் வளர்த்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெட்ஸை வளர்க்குற சூழலில் தான் நான் வந்து வளர்ந்து வந்திருக்கேன். அதுக்கு எந்த அளவுக்கு நேரம் தேவை, எவ்வளோ நீங்கள் அந்த பெட்ஸை பார்த்துக்கிற விதத்தில் வந்து சின்சியராக இருக்கணும். அப்புறம் அதோட பிரிவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு பெட்டு இறந்துச்சுன்னா என்ன, எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் சீசன் ஒரு நாய், அந்த நாய் வந்து இறந்துட்டு 1 வாரம் யாரும் சாப்பிடல. அந்த நாயை போய் அடக்கம் பண்ணுவாங்க. ராஜா முத்தையா பண்றதுல அந்த கல்யாண மண்டபம் அது எதிர்க்கே பார்க் வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் தான். 90s லேட் 90s அந்த போய் நான் வந்து 2 நாயை வந்து பண்ணி அடங்க முடியும். ஸோ ஒரு பெட்டை வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல், அதுல தான் வந்து வளர்ந்தேன். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜானின்னு ஒரு நாய் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த நாய் வந்து நான் போய் அந்த வீட்டுக்கு வாசல்ல வந்து அன்னைக்கு கதவு திறந்தோம். அதனால வந்து எலியும் சரி, நாயும் சரி, பூனையும் சரி, வீட்டை விட்டு காணா போய் பல நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அந்த வீட்டுக்கு வந்த கதைகளை நான் கேட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். நான் நேரடியாக ஒரு 4 விஷயத்துல அனுபவிச்சிருக்கேன். விலங்குகள் வந்து மெமரி ஜாஸ்தி எலிஸ்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெமரி ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு 10 மாடி கட்டிடத்தில் வந்து எளிய கடைசி மாடியில் இருக்குது. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஒரு நரிஷிங் ஃபுட்டை, நல்ல டேஸ்டான ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் 11ஆம் மாடியில் வச்சிங்கன்னா அந்த 11வது மாடி போகிறதுக்கு 10 வழி அந்த எலி தெரியும். அதில் எது ஷார்டஸ்ட் வழியோ அதை மட்டும்தான் அந்த எலி ஞாபகம் வச்சு. ஸோ அது வந்து மெமரி கெப்பாசிட்டிலாம் இருக்கு. அதனால லாஜிக் விதிமுறைகள்லாம் நான் பார்க்கல. இயல்புல எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வச்சிருக்கேன். இது நிறைய பேரோட லைஃப்ல இதை கமெண்ட் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. தொலைஞ்சு போன மாடு திரும்பி வந்திருக்கும், பூனை திரும்பி வந்திருக்கும், நாய் திரும்பி வந்திருக்கும். அதனால ஸோ அதை நான் வந்து என்னோட எலி திரும்பி வர்றதுக்கு நான் இது வந்து படம் ஃபேமிலியோட பேஸ் பண்ணி தான் நாயனும் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு என்ஜின் சூர்யா சிக்னேச்சர் ஷாட் மாதிரி ஆப்போசிட்டோட டேலண்ட் வந்து ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க, அவரோட துண்டிக்கு. இது வந்து என்ஜின் சூர்யாக்காக சேர்த்ததா இல்ல கதையில நீங்க இன்னொன்று நீங்க பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா? நகைச்சுவை தானே சார். ஒரு எலியை முதல்ல வந்து ஒரு எதிர்கொள்ளும் போது அந்த எலி வந்து அவனை இந்த அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா அது நகைச்சுவையா சொல்லணும் அப்படின்னு அதுதான் சரி. மற்றபடி நீங்க படத்துல பாத்தீங்கன்னா டிபிக்கல் எஸ்டி சூர்யான்னு சொல்ற மாதிரி எந்த காட்சி இருக்காது, வசனம் இருக்காது. அவரோட பெர்ஃபார்மன்ஸை கூட வந்து தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அனிமேட் யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால நகைச்சுவை முழுக்க நகைச்சுவை தான் இருக்கும். ஒரு ஷாட் தான் அப்படி தோணுச்சு. அந்த ரேக் பேக் ஜிப் ஓப்பன் இந்த ஷார்ட் க்ளோஸ் பண்ண வச்சிருக்கேன், எந்த பாட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு கிளைமேக்ஸ்க்காகவே வச்ச மாதிரி இருந்தது அந்த ஷார்ட். அது வந்து அடுத்த நாள் நடந்ததா தெரிஞ்சிருக்காது. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்க்கான விஷயம். ஒரு காட்சி இருக்குது, இந்த கேள்வி வராத அளவுக்கு ஒரு காட்சி இருக்கும். வீட்டில் அந்த பையன் எப்போ வச்சாங்க, என்ன வச்சாங்க அப்படின்னு. அது எடிட்டில் வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்கனால அந்த காட்சி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் கொல்லப்பட்டேன். ஸோ அதனால அந்த பைய வச்சதை மட்டும் நாங்கள் வந்து சரி புரியாமல் போயிடுவாரு அப்படிங்கிறதுக்காக நான் கடைசியில் சரி லென்த்துக்காக போயிடுச்சு. பிட்டப் ஷாட்ஸ் பத்தி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பொறுமையா அவங்களை சூழ்ச்சிது, அது எப்படி இருந்தது? அதாவது என்னன்னா ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணணும். முதல்ல நாலு வெளியே வந்து பார்க்கறது, அந்த ஃபுட்டை ஸ்விமிங் பண்ணி சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து கேமரா வச்சுட்டு ஃபுட்டை வச்சுட்டு வெளியே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சு பார்ப்போம். நான் கேட்டது கிட்டத்தட்ட கிடைச்சி. ஏன்னா ஆக்சுவலாக அதான் சுச்சுவேஷன். இந்த இடத்துல வந்து தேங்காய் சொல்லி அந்த எலி வந்து ஸ்மெல் பண்ணும். ஒரு எலி வந்து நார்மலாக ஒரு ஃபுட்டை வச்சிங்கன்னா ஸ்மெல் பண்ண தான் சரி. இது வந்து நீ கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக. எங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்டு அப்படின்னு. அதனால வந்து எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும், ரொம்ப பொறுமையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்து அதுக்கு வசதியான வகையில எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு தம்பிகள் எல்லாமே கேமரா வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓட்டல் போட்டுட்டு அந்த கேமரா வைக்கிறதுக்கு அந்த நல்ல பிரீதிங் இருக்கிற மாதிரி பெரிய பார்க்கல பார்க்குற சைஸ் ஆக்சுவலாக சைஸ் வந்து பெரிய இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் தான் எனக்கு டைம் எடுத்து தேவைப்படுது. இந்த ஷாட் வேணும்னா அந்த இடத்துல கேமரா வச்சுட்டு வெளியே உள்ள விட்டு உட்காந்துருக்கும், அவ்வளோதான். அது எப்போ நடிக்கிறோம் அன்னைக்கு எனக்கு. ஸோ அதிகபட்சமாக பொறுமையும் பொருட்செலவாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்டு யூஸ்வலாக 2 கார்டு 10 லட்சம் 2 கார்டு முடிச்சுருவோம். சம்டைம்ஸ் இந்த எலியை ஷூட் பண்ணி 5 கார்டு 6 வருஷம் கூட ஆகுது. ஸோ நானே இது ஓடிக்கிட்டே இருக்கணும், கன்வெர்ட் பண்ணி கார்டு வாங்க கார்டு. ஸோ பொறுமை தேவைப்படுச்சு. ஏற்கனவே டெஸ்ட் ஷூட்ல எனக்கு அது அவுட்டை பார்க்கறதுனால எப்படியாச்சும் வந்து நம்ம உயிர்த்த எலியிலிருந்து சீக்கிரம் வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கை அது கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு மேலே சிஜி நம்ம ஸ்டோரி போர்டில் பிளான் பண்ணும்போது கூட அது தெளிவாக இருக்கும். எல்லா சீனுமே கம்ப்ளீட்டாக ஸ்டோரி போர்ட் போயிருப்போம். ஸ்டோரி போர்ட் ஃபுல் படத்தில் பார்க்குற ரேக் ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்பெக்ட் ஸ்டோரி போர்ட் இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக எந்த ஃபுட்டேஜ் எனக்கு இருந்தால் போதும் அடுத்தது போயிடலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுவே எனக்கு இப்போ ஸ்க்ரீன்ல வந்து இந்த ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எஜென்சியை அப்ளை பண்ண வச்சீங்களா இல்ல அந்த மாதிரி தான் நடந்தது? இல்ல சரி, ஸ்கிரீன் பிளேல ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஸ்கிரீன் பிளேவுடைய மைய அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து பாராட்டி எழுதுறாங்க. கிளைமேக்ஸை நாங்கள் தான் எழுதுவோம், நாங்கள் தான் விவாதிச்சோம், ஏன் அந்த எலி திரும்ப வருது அப்படிங்கிறதுக்கான காரணமா அந்த கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம், அந்த ஒரு எமோஷன் இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம். பட் எனக்கு இந்த கதையுடைய ஆரம்ப புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனு இவ்வளவு டெக்னாலஜி சப்போர்ட் அவன் இருக்கு, பணம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, அவனை இவ்வளோன்னு இருக்கக்கூடிய ஒரு எலி வந்து டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி வெளியில போனா அந்த எலியை பத்தி பேச வைக்குது, அதை சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு, பாயசமானங்கிறான், வைக்கணுங்கிறான், அதை பண்ணணுங்கிறான். ஸோ இந்த டிராமா இந்த டென்ஷன் தான் எனக்கு இந்த கதையில ஆரம்பத்துல. ஸோ ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இதை சுத்தி தான் இந்த புள்ளியை சுத்தி தான் வந்து படத்தோட காட்சிகள் வந்து நகர்த்தணும்னு சொல்லி நான் அப்படிதான் கிடைக்கிறது.
அப்போ ரிசர்ச் பண்ணும்போது யார்கிட்ட பேசினாலும் எலியை பற்றி ஒரு தகவல் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டினரி டாக்டர் போய் பார்ப்போம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அவரு வந்து சொன்னாரு, ஏன் வீட்டில் ஒரு பெருச்சாலி வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த பைப்பு வாசல் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் திரும்ப திரும்ப கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து தோணுன காசுனா வந்து அந்த பைப்பை கிடைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து நிறைய சொன்னாரு. இல்லை எனக்கு வந்து நான் கேட்ட அனுத காட்டு சொல்ற மாதிரி தான் எங்க எதிரே நடக்கும் சம்பவங்களை திருடிதான் வந்து நான் படம் பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு நாள் குத்து பார்த்து வந்து எங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்கிறேன், என் வாழ்க்கையில பண்ற மாதிரி இருக்கு, என் வாழ்க்கையில போய் பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு கதாபாத்திரங்கள் இருக்கு. வாழ்க்கையில எனக்கு முன்னாடி நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் கதாபாத்திரங்கள் ஒரு சம்பவங்கள் அதை வச்சுதான் வந்து நான் தெரிவிக்கிறேன். ஸோ ஒரு மையப்புள்ளி இருக்குது. இந்த மையப்புள்ளியை ஒட்டி தான் வந்து நான் இந்த திரைக்கதையை பண்ணேன். அதுதான் நான் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது பிரச்சனையா இல்லை. என்னோட பார்வையில ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒரு காட்சி இன்னொரு காட்சியை நடத்தணும்னு பார்ப்பேன். ஒரு ஷாட்டுக்கும் தேவையில்லாத ஒரு ஷாட் கூட இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். இந்த கதை இது தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஸோ அப்படிதான் வந்து நான் திரைக்கதை கட்டமைப்பேன். ஸோ மற்றபடி வந்து இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை முன்வைக்கிறதுக்காக லாஜிக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு எமோஷனல் வேல்யூ அதனை உணர்ச்சி இல்லாமல் நம்ம முடியும். அதை நோக்கி பூசப்பட்ட விஷயங்கள் சில சில நிறைய இருக்கும். திரைக்கதையுடைய மதிப்பு வந்து நிறைய இப்போ சோஃபா ரெசனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதோட டாமினேஷன் என்னன்னா ஒரே ஷாட்லாம் கட்டப்போ சோஃபாவுக்கு விளம்பரம் பண்ண மாதிரியான விஷயம் வந்துச்சு. மேபி ஒரு ஸ்பான்சராக இருப்பாங்களா, ஒரு வேலை படம் எடுக்கிறப்போ அந்த மாதிரி ஸ்பான்சர் வச்சு பண்ணிக்கலாம். ஸ்பான்சரெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா என் வீட்டில் வந்து 2 எலி செத்து போய் நான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு எலி வந்து ஏசி பின்னாடி மாற்றி செத்துச்சு. கூட அதுக்கிட்ட எப்படி செத்துச்சுன்னு வச்சுருக்கேன். இன்னொரு எலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா இருக்குல்ல, இந்த சோஃபாவோட அடியில ஓட்ட போட்டு அடிச்சு சோஃபாவை நீங்க பார்த்து மேலே கடிச்சு பாருங்க. ஆக்சுவலா சோஃபாவை அடியில கடிச்சிருச்சு போல்ல. ஸோ அந்த சோஃபால உட்காந்தா நாட்டம் என்னடா அது இந்த சோஃபால உட்காந்தா நாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் வச்சு பார்த்தா அந்த சோஃபா வந்து தூக்குனா அந்த சோஃபா உள்ள பார்த்தா அப்படியே போலா இருக்கு. எலி கடிச்சு பொறி போட்டுருக்கு. ஒரு எலியால என் ஃப்ரெண்டு உட்காந்துல அசிங்கி செத்து. அந்த ஃப்ரெண்டு பேர் தான் ராஜேஷ் யோகேஷ். யூஎஸ்ல வந்து இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யலாம், இங்கே ஃப்ரெஷ்ஷோ வேலை செய்யலாம். அவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு வந்து மூக்குல துணியை கட்டிட்டு கையில கிளவுஸை போட்டுட்டு அன்னைக்கு அந்த எலியை கிளீன் பண்றதுங்கிறது மிகப்பெரிய 4 மணி நேரம் நிறைய நடந்துச்சு. ஸோ சோஃபா இந்த கதைக்குள்ள வந்ததுக்கான காரணம் வந்து இதுதான். நான் வந்து 5 வருஷமா 6 வருஷமா வச்சுட்டு இருந்த 20,000 சோஃபாவை அப்படியே தூக்கி வெளில போட்டேன். திரும்பவும் இந்த சோஃபால நான் உட்காரவே முடியாது அப்படின்னு இதுதான் உள்ள வந்துச்சு. ஒன்று இது ஃபர்ஸ்ட். சரி, இந்த சோஃபா கதைக்கு வரணுமே, ஏன் வரணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். சரி, அப்போ அந்த சோஃபா வந்து அஞ்சனம் எளிதில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அது என்ன மதிப்பு அப்படின்னும் போது இந்த ஸ்டாண்டிங் சோஃபான்னு வரக்கூடிய இடம் வந்து உண்மையிலேயே டாடா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்கே நான் எனக்கு அதுக்கு முன்னாடியே பரிச்சேன். நான் வாங்கினதில்லை, அவங்களுக்கு வேற சில பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு தேவையான சில ஆடியோ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்து. ஸோ அங்கே போனவொடனே எனக்கு இந்த அஞ்சனத்துக்கு இந்த ஆச்சரியம் இருந்துச்சு. அது 5 அது 10 அங்கே இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட பேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு போறாங்க. ஸோ அதையும் இதையும் பொறுத்து பார்த்தா எனக்கு ஒரு நல்ல காட்சி வடிவம் கிடைச்சதுனால நான் யூஸ் பண்ணேன். அந்த பேரை மாத்தலான்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் எனக்கு என்னமோ நீங்கள் போய் நாளைக்கு வந்து சோஃபா இவ்வளோ வேல்யூவா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணாலோ விசாரிச்சாலோ அது உண்மைதான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேரை நான் அப்படியே விட்டேன். அது இன்ஃப்ளூயன் பிராண்டிங் பண்ணி காசு பார்க்கணும் இடத்துல பார்க்கல. இல்ல பிராண்டிங் நிறைய பண்ணலாம். இந்த பக்கத்துல வாய்ப்புகள் கிடைச்சது. அது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டர் மாதிரி பண்றோம். சின்ன சின்ன பட்ஜெட் நெகோசியேஷன்ஸ் யூஸ் பண்றேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சம்பவம் நான் பண்ணேன். இந்த மாதிரி அனிமல்ஸ் பேஸ் பண்ணி பண்ற படம், நார்மல் ஆக்டர்ஸ் பேஸ் பண்ண படம் அப்படி பண்றது எனக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது ஈஸியா இது ஈஸியா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லைன் எப்படி ஓக் ஆகுன்ற மாதிரி நம்ம வச்சு பண்றது ஆக்டர் வச்சு பண்றதோட ஈஸியா வச்சுக்கோங்க. அரசியல் பிரச்சனை இல்லை, கூட மேக்கப் போ கட்சல் போ டிரைவர்ஸியா அது பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் வந்து டேட்ஸ் பிரச்சனை இல்லை, பல சௌகரியங்கள் இருக்கு வச்சு படம் பண்ணும்போது. பட் அது எக்ஸ்ப்ளாய்ட் தப்பா பண்ணக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இருக்காங்க. இந்த படம் வந்து நான் எப்பவுமே சுற்றி சொல்லுவேன், ஒரு படம் 50 நாள் ஷூட்டு போகுது அப்படின்னா 50 நாளும் அந்த படம் கெடுவதற்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. நீங்க பேப்பர்ல எழுதுனதை போய் ஈஸியா நீங்க ஸ்பாட்ல கண்டக்ட் பண்ண முடியாது. 50 நாளும் அந்த ஷூட் வந்து தப்பா போவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா 200 பேர் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி வேலை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக 200 பேர் வேலை செய்யணும்.
அதுல ஒரு பகுதி அடிவாங்கினா கூட அன்னைக்கு வேலை வந்து அடிவாங்க வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது நடிகரை வைத்து எடுத்தாலும் இல்லை ஒரு விலங்கை வைத்து எடுத்தாலும் இந்த காட்சிக்குன்னு தேவைப்படக்கூடிய உழைப்பு வந்து நீங்க செஞ்சுதான் ஆகும். விலங்குலையும் நல்லது கெட்டது இருக்கு, நடிகர்களையும் நல்லது கெட்டது இருக்கு. விலங்குகள் இல்லாம படம் பண்ணிடலாம், நடிகர்கள் இல்லாம படம் பண்ண முடியாது. நமக்கு வந்து நடிகர்களை நம்பிதான். அதனால இது ஈஸி அது கஷ்டம் அப்படின்னு என்னால பிடிச்சு பார்க்க முடியும். அது சூழலை பொறுத்து இருக்காது, காட்சியை பொறுத்து, தேவைகளை பொறுத்து இருக்காது. ரெண்டுத்துலயும் பிரச்சனை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.